யோ காய்ஸ், நான் உங்கள் எஃப்எஃப் தமிழ் கேமர். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் நேம் பில்ட் எ ரிங். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கேம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதனால தான் இதை விளாட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோ டு யுவர் ஃபார்ம் அண்ட் அன்லாக் அப்போலாம் அந்த இடத்த பற்றி வாங்க சொல்லுது. ஃப்ரூட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் போய் இடத்த கிளிக் பண்ணி எவ்வளோ கால இடத்துக்கு ஒரு சுற்றி தான் வரும் கைஸ். இடம் வாங்கிக்கிறோம். அன்லாக் வாங்கிட்டேன். ஏக்கிக்கு யுவர் ஃபார்ம் போட்டேன். ஒரே சீடு தான் போட்டேன், எல்லாம் வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட் ஒன்றே கேரட்டு, நெக்ஸ்ட் அன்லாக் பண்ணி தான். இப்படி தான் ஒன்றுமா அப்டேட்டும் இருக்கணும். அதில் அப்டேட்டு எல்லாமே இருக்குது. இதில் லெவல் 3க்கும் ஒன்று வந்துட்டேன். அப்படியே ஐசி காய்ச்சி ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் வேறு போயிட்டுருக்கு, பி ஈவெண்ட்டு. பட் இப்போதைக்கு அந்த ஈவெண்ட்டில் கலந்துட்டு ஐடியா இல்லை. பை ஒரு நியூ சீடு. ஓ மை காட், என்ன ஃப்ரூட்டு கைஸ்? 350 ட்ரில்லியன். என் வேறு 846 ரூபா தான் இருக்குது. நான் இதை எங்கே கொண்டு அதை வாங்குது 200. இதே வாங்க கொஞ்சம், இது கொஞ்சம் நல்ல சீடாக இருக்குது இப்போதைக்கு காய்ஸ். அதே மாதிரி நான் 10 சப்ஸ்கிரைபர் ஏற்றுக்கேன். தேங்க்யூ காய்ஸ். இது ஒன்று வாங்கிக்கிறோம். இது மறுபடியும் இதே தான் கிடைச்சிரு. வாங்கும் 3 இடத்துல இதே போட்டு விட்ற வேண்டியதான் காய்ச்சி. இதே மாதிரி தான் ரோல் பண்ணி அதில் என்ன ஃப்ரூட் கிடைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இடத்த வாங்க போடு ஐசி. இடத்துக்கு வர காசு வேஸ்ட்டாக போகுது எனக்கு. ஒரு சீடுக்கு அதை வச்சு பார்ப்போம். அங்கே இருக்குது எல்லாம் வெட்டிங்க ஒரு கண்டெய்னர் மாதிரி வரும், பாட்ஸ் மாதிரி. இதை கொண்டு போய் நம்ம சேல் இருக்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டா போதும். காயில் அது கொடுத்துட்டு அதுக்குள்ளே காசு இருக்கும். எனக்கு கூட அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவன் ஃபாஸ்ட்டாக சுற்றுறது அந்த மாதிரி. கேரட் வேஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்களாக தான் விளாடணும்னு சொல்லுதான் கைஸ். இல்லை பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. கிளைம் 500 ஃப்ரீயாக தான் டன்லி 150 ஃப்ரீயாக கிடைச்சி விட்டது. குரூப்பெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. இதே தான் கிடைக்கும் எனக்கு. புதுசாக ஏதாவது சொல்லிவிடணும். மறுபடியும் லக்குக்கு கூட்டம்னு நினைக்கேன் கைஸ். ஏன்னா இதே மாதிரி தான் கிடைக்கி. லக்கு கூட்டம் எனக்கு வேறு எதுவும் கிடைக்குன்னு நினைக்கேன். லக்கை போய் கூட்டம் கொஞ்சம் வண்டி அதுதான் கிடைக்கும். லக்கு கூட்டம் ஒரே ஒரு 2-3 லக்கு கூட்டியிருக்கேன் கைஸ். என்ன கிடைக்கும் பார்ப்போம். ஆமாம், லக்கு கூட்டணுன்னு வேறு ஃப்ரூட் எடுத்துருக்கேன். என்னது எவ்வளோ? காசு இருக்கு வாங்கிக்கிறோம் கைஸ். பம்ப்கின் 19. அது எப்படின்னா அங்கேருந்து தண்ணி ஊற்றிட்டு வந்து வளர்ந்துடும். அது வந்து மறுபடியும் வெட்டிட்டு வரும். அவ்வளோதான். தச்சு இடத்தையும் வாங்கிச்சு. நோ மணியா. அப்போது இந்த பிளான்ட்டை ஒன்று விற்று எடுத்துரும். சட்டை 2 கண்டெய்னர் வந்துட்டு நைஸ். நியூ வண்ட் இன் 7 மினிட்ஸில் 1 நேரத்தில் புதிய ஈவெண்ட் வரும்போது தான் கைஸ் 1K வந்துட்டு. எதுவும் போட வேண்டாம் பதிக்கு. ஏன்னா போய் இடத்த வைக்க பப்கே எடுத்து வச்சிடும். அதுதான் 7 பவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். பம்ப்கின் லைட்டாக லேக் ஆகுது எனக்கு. நான் மொபைலில் தான் விளாடுதேன் கைஸ், அதனால் லைட்டாக லேக் தருது எனக்கு. நைஸ். வாவ், லைட்டாக இன்டர்நெட் ஷோவில் அப்படி காட்டுது. இந்த ஒன்றும் இல்லை. இந்த இடத்த வாங்கிடும் இப்போவே. அந்த இடத்த வாங்கிடும். எல்லா இடத்தையும் வாங்கி போட்டுருணும் இப்போவே. வாங்கி போட்டு நல்லா பரவாயில்ல யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துலாம் போட இதையும் போட்டு விட. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரே ஒரு வேலை தான். காசு போட்டு பார்த்தாலும் ரோல் பண்ண வேண்டியதான் ஃபுல்லாக. ரோல் மட்டும் தான் இனிமேல் பண்ணணும். சரி, சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். லைட்டாக லாகுது எனக்கு காய்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இவன் ஒருத்தன் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேட்டாங்க. விருப்பம் தான் ஜாயின் பண்ண போகிறேன் நானே. போட்டுவிட்டேன்.
கைஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் லெவலப் பண்ணி விட்ருணும். 4 லெவலில் தான் இருக்குது. இருக்க மொத்த காசுக்கு அதிகம் போட்டோன்னு நினைக்கிறேன். போட்டால் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. ஒருத்தன் என்னன்னு தெரில எனக்கு. 4 மணி எல்லாத்தையும் போட்டாங்க. முக்கால் சீடை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக ஒரே பம்ப்கின்ஸ் மட்டும் தான் இப்போ நல்ல சீடாக இருக்கேன்டா. 2 பார்ட்ஸஸ் தப்பாக வந்து விட்டதே. இது எவ்வளோ வரும்? 8000 இருந்தால் போதும். 8000 இருந்தால் போதும். இதை ஃபார்மை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். பட் அதுக்கு நான் வெயிட் பண்ண எனக்கு ஆனியன் செடி கூட கிடைக்கும் கைஸ். வெங்காய செடி ஆனியன் அது கிடைக்கும் எனக்கு. அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக விளாட்றோம். ரொம்ப நேரம் விளாட வேண்டியதாக இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். எடு மறுபடியும் பண்ணுவோம். போடுலோட. வா 180 நைஸ். அதே மாதிரி கைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம். அது எதை பற்றினா குரோவே கார்டனை பற்றி. அது ஏன் ஃபஸ்ட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் வந்துச்சு அந்த மாதிரி டீட்டெயிலிங்காக போட்டிருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க காய்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து 10 சப்ஸ்கிரைபர் அஷ்டம். உங்களுக்கு இது சின்ன 10 தாண்டா ஈஸியாக அடிச்சலாம்னு நினச்சா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு 10 அடிக்கிறதுக்கே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தான் 10 சப்ஸ்கிரைபரே கொண்டு வந்துங்க கஷ்டப்பட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கிறது நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே ஒரு அழுத்து, அதையும் லைக் பண்ணி ஒரே ஒரு அழுத்து மட்டும் எடுத்து விடணும். வாவ் நிறைய காசு தராடே கைஸ். ரோல் பண்ணு. மேங்கோ வாங்கிறோம். வாங்கிட்டேன். வாட்டர் மெலன். எனக்கு வாட்டர் மெலன் ஒருத்தர் தான் ஞாபகம் வருது. நம்ம அதை நான் வாட்டர் மெலன் ஸ்டார். நான் இப்போதைக்கு ஒன்றும் பேச விரும்பவில்லை அவரை பற்றி. அதனால் இந்த சீடை இப்போ எடுத்துகிட்டு நான் ரிமூவ் பண்ணால் ஒரே பேருன்னு நினச்சேன். கையிலே வருது. நல்லதான் கைஸ். லெவலப் பண்ணி விட்றேன். நல்லா லெவலப் பண்ணி விட்றேன் ஃபுல்லாக கைஸ். அதே மாதிரி என் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கிறது. அதனால் கோச்சுக்கொள்ளாதே. ஓ மை காட். ஃபஸ்ட் நேரம் நான் கொஞ்ச நேரம் வந்து என்ன இது ரொம்ப காசே வர மாட்டேக்க. காய்ஸ் கொஞ்ச நேரம் ஆஃப்லைனில் போயிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ ரொம்ப நேரம் தான் வந்துட்டு. அதனால் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணதுக்காக கொஞ்ச நேரம் போயிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு விட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் போய் பார்த்துருக்கோம். ஆனால் என் பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேஸு. இதே மாதிரி என் பேஸ் ஒரு நாள் ஆகும் காய்ஸ். பார்ட் 2 மறக்காமல் கமெண்டில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணிருங்கோ. நெக்ஸ்ட்டு அப்டேட் வர போகுது கைஸ். இது என்ன அளவு? விளங்காதவங்கள எல்லாம் ரோப்லெட்ஸு. ஓ மை காட் எல்லாமே ரோப்லெட்ஸ் தான் கைஸ் இந்த கேமில். இவங்களே பிளேயர்ஸோட மனசை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் ரோப்லெட்ஸை வச்சு கொள்ளுதான் இல்லை. இவங்களுக்கு 10 அடி கொடுக்க ஒருத்தன் வருவார். அது யார்? கைஸ் கான் கிடச்சிருக்கு. வேணால் அதை வாங்கணும் போய் போட்டுரும். இன்னொரு ரோல் பண்ணிட்டு போயிடும் வரும்போது அடுத்தது கைஸ். அம்மா நான் போய்ட்டு 2 வாங்கிட்டு மாதிரி அப்டேட் அவ்வளோவா பண்ணல. கொஞ்ச நேரம் ஆஃப்லைன் போயிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துட்டு. வீடியோவில் வந்து 20 நிமிஷம். நான் 20 நிமிஷம் போட்டால் யாராவது பார்ப்பீங்களா? 10 நிமிஷம் போட்டாலே இங்கே ஒரு பேர் பார்க்க மாட்டேக்கான். இன்னும் கொஞ்சம் கைஸ். அது எடுக்க வாய்ப்பே இல்லை. இருக்கிறதுல எதாவது அமௌண்ட் கூட என்ன பண்ண முடியும்? இது அது ரொம்ப காஸ்ட்லி கைஸ். கிடைக்கிறதே யாராரு அந்த மாதிரி ஐட்டத்தை நான் விட்ருக்கேன். லக்கு வேணால் நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு நினைக்கேன். அமௌண்ட் கைஸ் நான் லக்கு வேறு நல்லா கூட்டியிருக்கேன். பார்த்தாலே தெரியும். 10 காசு இல்லை பண்ணிட்டாங்க. சரி வேறு ஃப்ரூட் கிடைக்கும் நீங்கள் பார்ப்போம். என்ன வாட்டர் மெலன். நான் வாட்டர் மெலன் புதுசாக ஏதாச்சு. ஏடா கத்திரிக்காவே தாரியும் இல்லைடா. என்ன ஐட்டங்களோ. ஈவோடு ஸ்டார்ட் கைஸ். யூஎஃப்ஓவும் ஏதோ 2 க்ளவுட் ஈவெண்ட் ஏதோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 ஈவெண்ட் இப்போ எப்படி நான் அன்லாக் பார்ப்பேன். ஒன்றா கழிச்சு பார்ப்போம் கைஸ். அந்த ஈவெண்ட் என்னங்க யூவாஸ் மினிஸ் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு தான் ஈவெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். எங்கள் அப்பா எவ்வளோ ஏதாச்சும் ரோல் பண்ணுதான். இந்த மாதிரி நான் என்றைக்கு தான் மாற போகிறனோ.
ஐயோயோயோ காய்ஸ், என்ன என்ன ஐட்டங்களோ. 2 பால் பின் பிளாட். காசு காசு மணி துட்டு பணம்ப்பா. தவ விடணும். காசு பணம் துட்டு மணி மணி இப்படி தானே வரும். மாற்றி மாற்றி பாட்டு அடக்கணும். காய்ஸ் அது என் டைம் கிடைக்கும் போது நான் ஏன்னா நான் 8 மணிக்கெலாம் 8:30க்கெலாம் போயிட்டு 4 மணிக்கு தான் வருவேன். நைட்டு போல் என்னால் எப்படி பண்ண முடியாது. அதனால் டைம் கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். சப்போர்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். அதனால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக வீடியோக்கள் வரப்படும் என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு உங்கள் FOFI தமிழ் கேமர் உறுதிமொழி எடுக்கிறார். கைஸ், நான் ஃப்ரீ ஃபயர் போட வேண்டாமா தெரில. எனக்கு ஃப்ரீ ஃபயர் போடணுமா வேண்டாமா? ஏன்னா ஃப்ரீ ஃபயரும் ஒரு நல்ல கேம் தான். நான் வியூஸ் அவ்வளோ போக முடியாது இதில். ஏன்னா ஒன்று ஃப்ரீ ஃபயர் போடுதான் நான் பப்ஜி போடும். பப்ஜியா வாயிலாடி பப்ஜியாக பேசவே கூட. நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ். UFO எமோல் சொல்லுதாங்க கைஸ். என்னன்னு தெரியலையே. கவனிச்சா தானே பறக்க பார்த்தா எப்படி தெரியும் கைஸ். நம்ம இதில் நெல் வாங்கி போட்டாச்சு. அது போட்டு தைக்கிட்டேன். நம்ம இன்னும் பணக்கார தான் கைஸ். அடுத்த வீடியோவில் நன்றாக வரும் என்று நினைக்கிறேன். UFO ஈவெண்ட் வர போயிட்டு எனக்கு ஈவெண்ட் என்ன பாட்டு வராங்க கைஸ். ஃபஸ்ட்டு இது வேறு இருக்கும். ஏகப்பட்ட எது இருக்கு கைஸ். டஸ்ட்பின் மாதிரி இருக்குது. சீடு வேண்டாமல் போட்டிருக்க மாதிரி. அந்த ஈவெண்ட்டை போய் செக் பண்ணிட்டு வந்து தர்றேன். இந்த ஈவெண்ட் என்ன கிடைக்குன்னு தெரில. எங்கப்பா காசு தான் நிறைய கிடைக்கணும். UFO ஏமோன்னு சொல்லி தானே அப்டேட் வேணால் போட்டு விட்றோம் கொஞ்சம் அப்படிங்கள. மற்ற காசுக்கும் போட்டு விட்றோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் போடுதோமோ அந்த அளவுக்கு காசு கூட வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த பைசா பார்த்தா பொறுமையாக இருக்குது. பொண்ணாங்களே ஜண்டா போட்டுற வேண்டிதான். காய்ச்சி இதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். இது வந்து எக்கு அங்குது. இந்த ஒரே ஒரு எக்கு தான் இருக்கேண்ணா. இப்போ காசு இல்லைப்பா இப்போதைக்கு எக்கு அங்கே ஆளுக்கு. வாவ். ஆனால் நான் அதுக்கு ரோப்ளக்ஸ் ஆனோம் எல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க கைஸ். என் பேச தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. த மதர்ஷிப் ட்ராப்பா கைஸ். ஏதோ மதர்ஷிப் ஏதோ ட்ராப் பண்ணியிருக்கான். சரில மதர்ஷிப் என்னமோ அங்கே என்னமோ இருக்குது கைஸ். என்னமோ இருக்குது. கைஸ் சீடு கைஸ். UFO சீடு கிடச்சிருக்கு. ஏலியன் முட்டை மாதிரியே இருக்குது. ஹெச்எஸ்லாம் இது நட முடியுமா எனக்கு கலெக்ட் பண்ணலான்னு தெரியலையே. கலெக்ட் பண்ண அப்படி கையில் வரதே தெரில. என்னன்னு தெரியல. அன்லாக் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ போட்டு பார்ப்போமா கைஸ். உண்மையிலேயே ஒரு சீடு எப்பிக் லெவல் சீடு. இதெல்லாம் ஈவனில் மட்டும் தான் அந்த சீடெலாம் கிடைக்கும். அப்போ இவ்வளோ நேரம் இதுதான் பண்ணிட்டான்னு நான் இதை கவனிக்கவே இல்லை கைஸ். நான் இது வளர்க்குற ஆரத்துலேயே விட்டுட்டேன். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி எப்படியோ வளர்ந்து மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதை எவ்வளோ லேட் ஆகுது. வளருது எப்படி வருது இது. இன்னும் கொஞ்சம் போட தான் தெரியல. அந்த ரெட் கலர் சிப்பத்துலேருந்து தான் கைஸ் எல்லாம் உழுது. அண்ணா இருக்குல்ல ரெட் கலரு. ஈவெண்ட் வர முடிய போதே. சார் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிட்டு ஒன்றுமே அந்த செடியாட்ட எப்படி வளர்ந்து பாட்டு வந்துடுறேன். வெட்டியில் வரக்கூடாது. அதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே விட்டுக்கிட்ட போய் அண்ணன் கொடுத்துட்டு கிடக்கும். எங்கள் அப்பா காசே இவ்வளோ காடு. அது ஏகப்பட்ட அமௌண்ட் கிடைத்து உள்ளது. இதை அவ்வளோ திங்கிட்டு நைஸ். நான் இப்போ என்ன நினைக்கிறேன், அந்த ரோலோட வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏனென்றால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். கொஞ்சம் சிந்தமிழ் கலந்து வருகிறது வாயிலிருந்து. அதனால் I see you guys. Bye bye. See you later.